தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் பரப்புரை மேலாண்மைக்காக இன்னொரு ஆதவ அர்ஜுனா. ஸோ இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து கட்சியினுடைய நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்க போகிறாங்கன்னு வரும்போது இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டியை வந்துட்டு இயக்க போகிறாங்க. இவங்க யார்? இவங்களுக்கும் இந்த கேடருக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? கட்சியை அரசியல் வயப்படுத்துறதை விட்டுட்டு தேர்தல் வியூகத்தை நிர்ணயிக்கக்கூடியவங்களை கொண்டு வந்துட்டு டாப் பொசிஷனில் இவர் வைக்கிறாரு. ஒருத்தர் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், இன்னொருத்தர் இன் ஃப்ரண்ட். ரைட்டா? இதுதான் வந்துட்டு ஸ்பாயில் ஸ்போர்ட் அப்படின்றது. இதுதான் வந்துட்டு ஆபத்தானது. இது வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் அரசியல். விஜய் ஒரு கல்ட் அப்படின்றாங்க. ஒரு தலைவரோ இல்லாட்டி ஒரு மத தலைவரோ யாரோ ஒருத்தர் அவர் சொன்னது தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இது ஒரு ஜனநாயக அரசியல் இப்படிலாம் பேசலாமா? பெரியாரை பற்றி பேசும்போது, சீமான் பேசும்போது அதை பற்றி ஒரு 4 லைன் ஒரு அறிக்கை விஜய் கிட்ட தான் வந்துருச்சு அப்படின்னோம்னா வரவே இல்லை. என்ன சைலன்ஸ் தான். நான் எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லி இதை பற்றி அவசியம், அது அறிக்கையை விடணும், இது முக்கியம்னு சொல்லிட்டு நான் கொண்டு போகிறேன், விஜய் கிட்ட கொண்டு போகிறேன். நோ ரெஸ்பான்ஸ். ஒரு நேர்மையான அணுகுமுறையெல்லாம் என்றைக்குமே கடைபிடிச்சதில்லைங்க. நான் அவரோட 4 வருஷம் பயணிச்சிருக்கேன். அவர் ஒரு பொருட்படுத்தி விவாதிக்க வேண்டிய ஒரு பர்சனே கிடையாது. லீவ் அலோன் ஹி பி த லீடர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவருக்கு இப்போ புரிஞ்ச மொழி வந்துட்டு சங்கி மொழி தானே, அதனால் சங்கி பாஷையிலே சொல்வார். விநாச கால விபரீத புத்தி. முதல்ல அந்த கட்சியை எப்படி கொண்டு போன மக்கள் பற்றிலன்றதை வந்துட்டு தீவிரமாக யோசிங்க. இந்த கட்சியை கொண்டு போகிறதுக்கும் உங்களுடைய கட்சியை வெற்றி பெற செய்வதற்குமான வழிகள் மாச சேர்ந்தது தானே ஒழிய செலக்டிவாக இருக்கக்கூடிய இந்த வியூக வகுப்பாளர்கள் கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெளிவாயிடும். இவங்களை நம்பி தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கட்சி இருக்காது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். இன்னைக்கு கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கு. இந்த ஓராண்டு நிறைவை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் பனையூரில் நடந்திருக்கு. ஆனாலும் ஒரு சில நியமனங்கள் தொடர்ந்து சர்ச்சையாகிட்டு இருக்குல்ல. மாவட்ட செயலாளர்கள் நியமனம் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. சமீப காலமாக ஒரு வாரமாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கட்டமாக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் அதில் சாதி ரீதியான நியமனங்கள் இருக்குது, ஃபேவரிசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்களே பல இடங்களில் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த விமர்சனங்கள் எல்லாம்? வெளியிலேருந்து வரும்போது நம்ம அதை விமர்சனமாக பார்க்குறோம், கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க வைக்கும்போது அது குற்றச்சாட்டுகள் தானே. எது இங்கே பெரிய சர்ச்சையாச்சு அப்படின்னோம்னா, இந்த கட்சியினுடைய தலைமைக்கான அந்த நிர்வாகிகள் தேர்வு செஞ்சு விஜய் அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா, துணை பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் பிஜேபியில் இருந்துட்டு அதிமுக இருந்துட்டு நேராக இங்கே வந்துட்டு பூச்சட்டு கொடுத்துட்டு அதுதான் 19 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் ஒன்று வந்துச்சு. அதில் தான் இந்த கொள்கை பரப்பு செயலாளர், இணை செயலாளர், துணை பொதுச் செயலாளர், இந்த மாதிரியான பொதுச் செயலாளர் அப்படின்னு தேர்தல் பரப்புரை, தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்றது 2. ஒன்று அவர்கள் நியமனம், சிடிஆர் நிர்மல்குமார். இந்த 2 மட்டும் நான் பாயிண்டடாக நான் பேச நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்கலாம் கூட ஏதோ ஒரு விதத்தில் அந்த கட்சியோட தொடர்ந்து பணியாற்றியவர்கள், எல்லாமே ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டவர்கள். எனவே அவங்கள அப்படியே இது பண்ணிடலாம். ஏன்னா அவங்களாம் வந்துட்டு அந்த கட்சியினோட அட்டாச்மெண்ட்டோடு உள்ளவங்க. இவங்க 2 பேர் தான் வெளியிட்டு வந்தவங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னோம்னா, இப்போ விஜய் கட்சி இது வரைக்கும் எப்படி இயங்குது அப்படின்னோம்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் பரப்புரை மேலாண்மைக்காக இன்னொரு ஆதவ அர்ஜுனா. ஸோ இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து கட்சியினுடைய நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்க போகிறாங்கன்னு வரும்போது இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டியை வந்துட்டு இயக்க போகிறாங்க. இவங்க யார்? திஸ் இஸ் த கொஸ்டின் ஐ எம் போசிங் டு மிஸ்டர் விஜய், த லீடர் ஆஃப் தாவேகா. இவங்க யார்? இவங்களுக்கும் இந்த கேடருக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? ஸோ தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலை ஜெயிக்கிறது எப்படி, அதுக்கு என்னென்ன யுக்திகளை கையாளணும் அப்படின்றவங்க. ஆனால் மக்கள் மத்தியில் இந்த கட்சியை பலமாக கொண்டு போகணும் அப்படின்றத அவங்களால செய்ய முடியாது. அதுதான் இப்போ வெளிப்படுது. விஜய் கட்சிக்கு எதிராக வரக்கூடிய, இதுக்கு ஏன் அறிக்கை கொடுக்கல, அதுக்கு ஏன் பதில் சொல்லலை, இதுக்கு ஏன் வந்துட்டு விஜய் பேசவே இல்லை இப்படின்னு வர்றதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு இவங்க தான். கட்சி வந்துட்டு கொள்கை வகுக்கணும். அந்த கொள்கை வகுப்பு அப்படின்றது வந்துட்டு பொதுக்குழுவில் செயற்குழுவில் அது நிறைவேற்றப்பட்டு அது கட்சியினுடைய இதாகவும் ஒரு மாநாட்டில் அறிவித்தது. அதை அவங்க நடைமுறைப்படுத்தணும், கட்சி கேடர்ஸை கொண்டு போகணும், கட்சியினுடைய அமைப்பு கொண்டு போகணும். இவங்க தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னோம்னா இவங்க வந்துட்டு தேர்தலில் ஒரு கட்சி எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க. கட்சியை அரசியல் வயப்படுத்துறதை விட்டுட்டு தேர்தல் வியூகத்தை நிர்ணயிக்கக்கூடியவங்களை கொண்டு வந்துட்டு டாப் பொசிஷனில் இவர் வைக்கிறாரு. ஒருத்தர் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், இன்னொருத்தர் இன் ஃப்ரண்ட். ரைட்டா? இதுதான் வந்துட்டு ஸ்பாயில் ஸ்போர்ட் அப்படின்றது. இதுதான் வந்துட்டு ஆபத்தானது. இது வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் அரசியல்.
கார்ப்பரேட்டினுடைய நோக்கம் என்ன? ப்ராஃபிட்டு. ம். ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட்டு. ம். அதான் அவங்களுடைய வெற்றி. ம். இந்த தேர்தல் வியூக இது ஆட்களுடைய இது என்ன? வெற்றி. ம். எப்படி ஒரு கட்சி வந்துட்டு மக்கள் மத்தியில் போய் எஸ்டாப்ளிஷ் ஆகி போராட்டங்கள் மூலமும் ஆர்ப்பாட்டங்கள் இன்னும் பல்வேறுபட்ட மக்கள் இயக்கங்களின் மூலமாக பலம் பெறுவது விட்டுட்டு தேர்தல் வியூகத்துக்கு விஜய் முன்னிலைப்படுத்து, விஜய் மத்திய மையப்படுத்தி செய்யி, இதையே வந்துட்டு கொண்டு போ இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லீடரை மட்டும் மையப்படுத்தி செய்யக்கூடிய கல்ட் அப்படின்றாங்க அவங்க. விஜய் ஒரு கல்ட் அப்படின்றாங்க. ஒரு தலைவரோ இல்லாட்டி ஒரு மத தலைவரோ யாரோ ஒருத்தர் அவர் சொன்னது தான் எல்லாமே அப்படின்னு நினைப்பக்கூடியவங்க. இது ஒரு ஜனநாயக அரசியல் இப்படிலாம் பேசலாமா? இப்படி பண்ணக்கூடியவங்க தேர்தல் வியூக வகுப்பாளர். இன்னொருத்தர் இந்த வெற்றிக்காக வழிவகுக்கக்கூடிய பரப்புரையெல்லாம் வந்துட்டு தீர்மானிக்கக்கூடியவர். இந்த கட்சியை கேடர்கிட்ட கொண்டு வந்து கேடர் வழியாக கட்சியினுடைய கொள்கைகளையும் மக்கள்கிட்ட யார் கொண்டு செல்றது? ஸோ அந்த இடம் வந்துட்டு அன்ஆன்சர்டு கொஸ்டின். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை, பசுமை விமான நிலைய திட்டத்தை வந்துட்டு எதிர்க்கிறார் விஜய். ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்த்தார். ரொம்ப அருமையாக அங்கே போனார், மக்கள் மத்தியில் போனார், பேசுனாரு. எதிர்ப்பு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஊரே உலுக்கிடுச்சு. உங்களுக்கு தெரியும், இந்திய அளவில் வந்துட்டு பேசப்பட்ட ஒரு விடயமாகி போச்சு ஜனவரி 20ஆம் தேதி. அந்த அளவுக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணார். ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று டங்ஸ்டன் அப்படின்ற ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. 7ஆம் தேதி அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணி நடத்திட்டு மதுரைக்கு போகிறாங்க, போயிட்டு நடத்துகிறாங்க. ஆனால் அதுக்கு எந்த விதமான பேச்சும் வந்துட்டு எந்த விதமான அறிக்கையும் இல்லை, எந்த விதமான நிலைப்பாடும் இல்லை. இப்போ விஜய் இங்கே என்ன கேட்குறாரு? இங்கே விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, இவங்களை காப்பாற்றணும். அங்கே விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த திட்டத்தை ரத்து பண்ணிங்களே, அப்போ இங்கேயும் போராடுறவங்க விவசாயிகள் தானே, இவங்களையும் காப்பாற்ற வேண்டும் இல்லையான்னு சொன்னார். சரியான வார்த்தை. அப்போ இதற்கு இவ்வளோ பெரிய அறிக்கை கொடுத்து இங்கே வந்து நீங்கள் அதற்கு ஒரு அறிக்கை ஏன் கொடுக்கவே இல்லை? இது கேள்வி. இது யார் தீர்மானித்தது? கட்சி தீர்மானித்ததா? கிடையாது. இந்த வியூக வகுப்பாளர் அதுக்கு அறிக்கை கொடுக்கல, ஸோ உடனே வரல போச்சா. ஆனால் அங்கே ஒரு போராட்டம், தாவேக்கானுடைய தொண்டர்கள் ஈடுபட்டிருக்காங்க, அங்கே இருக்கிற தொண்டர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் ஒரு நிலைப்பாடு, நாங்கள் இதை எதிர்க்கிறோம். ஏன்னா இதில் வந்துட்டு தாவேக்கா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது மட்டும் இல்லை, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மேலூர் வட்டத்தை அறிவிக்கணும்னு சொல்லி பூவுலக நண்பர்கள் சொல்லி அதை நான் முன்னெடுக்கிறேன், கட்சிக்குள்ளே முன்னெடுக்கிறேன். கட்சிக்குள்ளே கட்சிக்கு வெளியில் இருந்துட்டு, ஆனால் விஜய் என்னுடைய பார்வை கொண்டு போய் முன்னாடி நடக்கவே இல்லை. ரைட்டா? இப்போ இது எப்படி மக்கள் சார்ந்த அரசியல் ஆகும்? நீங்கள் எவ்வளோ அக்கறையோடு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் காப்பாற்றப்பட்ட மாதிரி இவங்களும் காப்பாற்றப்படணும்னா இந்த போராட்டத்துக்கு அளிச்ச ஆதரவு மாதிரி அந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கல. இல்லை, அப்போ எனக்கு இங்கே சந்தேகம் வரும்ல, அப்போ வெறும் வியூக வகுப்பாளர்கள் சொல்லி தான் விஜய் அவர்கள் இதை செய்கிறார். இது வரைக்கும் நடக்கிறது அதுதான். திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் த பார்ட்டி. அப்போ எனக்கு தேர்தல் அரசியலில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் விட்ட அறிக்கை, விஜய் அவர்கள் பேசின மேடை பேச்சு, இது எல்லாமே நான் கேள்விக்குட்படுத்துறேனே. ஆமாம், வந்திருக்கணும்ல. இப்போ பெரியாரை பற்றி பேசுறீங்க, அமித்ஷா வந்துட்டு அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுன உடனே எங்களுடைய கொள்கை வழிகாட்டி நாங்கள் விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக ஆனாலும் பரவாயில்ல அது வந்துருச்சு அப்படின்னு. ஓகே, அதே தானே ஐயா தந்தை பெரியாரும். பெரியாரை பற்றி பேசும்போது, சீமான் பேசும்போது அதை பற்றி ஒரு 4 லைன் ஒரு அறிக்கை விஜய்கிட்டேருந்து வந்துருச்சு அப்படின்னோம்னா வரவே இல்லை. என்ன சைலன்ஸ் தான். இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எல்லா இண்டிவிஜுவல்ஸ் தனி நபர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்படி பார்த்தா நீங்கள் அமித்ஷாவையும் ஒதுக்கிட்டு இருக்கலாமே. ஐயா தந்தை பெரியார் அப்படிப்பட்டவர் இல்லையே. ஐயா தந்தை பெரியாரால் இந்த தமிழ்நாடு பலன் பெற்றது, பயன் பெற்றது. அப்படிப்பட்டவன் தான் நான் ஒரு வீடியோகிராஃபரை கூப்பிடுறேன், ஒரு சேனலை கூப்பிடுறேன், நான் முழுமையாக பேசி ஒரு அட்டாக் பண்ணி நான் கொடுக்குறேன், பதில் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். பெரியாரை டிஃபெண்ட் பண்ணுறேன், சீமானை தாக்குறத விட பெரியாரை டிஃபெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு வராங்க, அவங்ககிட்டயும் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். பரவலாக போகுது. ஆனால் விஜய்கிட்டேருந்து எதுவுமே வரல. நீங்கள் வந்துட்டு இப்போ நான் பேசுன மாதிரி நீங்கள் பேசணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் ஐயா தந்தை பெரியார் என்கின்ற மாபெரும் தலைவர் யார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் வாழ்ந்த வாழ்க்கை, நடத்திய போராட்டங்கள், முன்னெடுத்த கொள்கைகளினால் பலன் பெற்ற மக்கள் அவரை மறுக்கவும் மாட்டார்கள், அவரை மறைக்கவும் முடியாது. விஜய் முடிஞ்சு போச்சு. இதை ஒன்றத்தை சொன்னால் அதுக்கப்புறம் சீமான் என்ன பேசினாலும் எடுபடாது. முடிச்சிட்டார்ல, திருக்குறள் மாதிரி முடிச்சிட்டார்ல. ஆனால் இப்படி ஒன்று வரலையே.
ஏன்னா உன்னுடைய தேர்தல் வியூக வகுப்பாளருக்கு இது தெரியல. இல்லைன்னா ஒரு கட்டத்துல ஏன் உங்க தலைமை கிட்ட இருந்து எதிர்த்து எந்த ஒரு அறிக்கையும் வரல, உங்க கொள்கை தலைவரை பத்தி தானே அங்க பேசுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம நிறைய இடத்துல எல்லாருமே சீமானுக்காகலாம் எங்களால நேரம் ஒதுக்கி அறிக்கை விட முடியாது அப்படின்ற மாதிரி சீமானை இழிவுபடுத்துற மாதிரி தானே இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு அரசியல்வாதி தானே. இல்ல அது இல்ல. ஆ, சீமானை அப்படி புரிஞ்சுக்க இழிவுபடுத்துறது, கூடாதா? சீமானை இழிவுபடுத்துறது, மதிக்கிறது இல்லை இங்க பிரச்சனை. ம், ஐயா தந்தை பெரியாரை பற்றி அவதூறுக்கு அது அவதூறுன்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கா இல்லையா? ம், ம், இப்ப நீங்க எதுவுமே சொல்லல. ம். அப்ப சீமான் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு உங்க கேடர் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பெரிய கேடர் பேஸ்டு பார்ட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டுல தாவேகா அப்படின்றது ம். சும்மாலாம் கிடையாது. பெரியாரை டிஃபெண்ட் பண்ண தவறியதற்கு மூல காரணம் யார்? நீங்க ஷூட்டிங்க்கு போங்க, எக்ஸசைஸ்க்கு போங்க, அதெல்லாம் வேற கதை. கட்சின்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க கையெழுத்து போட்டு முடிச்சிங்கன்னா போச்சு. பேச தெரிஞ்சவன் இல்லையா கட்சியில? பெரியாரை பத்தி பாசிட்டிவா பேச தெரிஞ்சவனா இல்லையா? எடுத்து பதில் சொல்ல தெரிஞ்சவனா இருக்கிறாங்க. ஆனா நீங்க யார்கிட்ட பொறுப்பு கொடுத்தீங்களோ அவங்க அதை கேர் பண்ணல. இப்போ டங்ஸ்டன் பெரியார் இவரு செய்தி பார்த்துட்டு தானே சார் இருப்பாரு, பார்க்காமலாம் அப்படியே விட மாட்டார்ல. நான் என்ன பார்த்துட்டு சொல்றேன்? கூட போய் சொல்லியிருக்கலாமே இப்படி ஒரு செய்தி ஆமா. இருக்கு அப்படின்ட்டு. சரி, ஏன் நான் எடுத்துட்டு போனது அதானே. நான் ம். எடுத்துட்டு போயிட்டு சொல்லி இதை பத்தி அவசியம், அது அறிக்கை விடணும், இது முக்கியம்னு சொல்லிட்டு நான் கொண்டு போறேன், விஜய் கிட்ட கொண்டு போறேன். நோ ரெஸ்பான்ஸ். ஸோ நான் வெளியில இல்ல இருந்து எந்த இடத்துல தடுத்து நிற்கப்படுது இந்த விஷயங்கள் எல்லாம்? விஜய் தான் பதில் சொல்லணும். நீங்க தானே தலைவர், நீங்க பதில் சொல்லணும். எனக்குன்னு ஒரு சேனல் கொடுத்துருக்கிறாருல்ல அவரு. அதெல்லாம் அப்படிலாம் மறுக்கிறதெல்லாம் இல்லை. அவர் ஒரு ஃப்ரீயாக எல்லாத்தையும் அணுகக்கூடிய ஒரு நபர் தான். கொடுத்துருக்காரு. அது வழியாக நான் கொண்டு போகிறேன்னு. டங்ஸ்டனுக்கு கொண்டு போகிறேன், ஃபுல்லாக எழுதி கொடுத்து அனுப்புகிறேன். அதே மாதிரி பெரியாரதை பற்றி எழுதி கொடுத்து அனுப்புகிறேன். ஒன்றுமே இல்லை. அதை விட ரொம்ப முக்கியமான இன்னொரு பிரச்சனை பாருங்கள், மீனவர் பிரச்சனை. அது வந்து செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஒரு விடயம். ஆனால் எவ்வளோ மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள், அதற்கான தீர்வையே சொன்ன ஒரே கட்சி செயற்குழுவில் தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த அருகமை தீவுகளில் கொண்ட நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு இப்படிப்பட்ட மீன்பிடித்தலை காப்பாற்ற வேண்டும், மீன்பிடி உரிமையை காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிய கட்சி தமிழக வெற்றி கழகம். நானும் தானே அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த இடத்த யார் கொடுக்கறது? திரு விஜய் கொடுக்குறாரு. ஐயா கிட்டே வரட்டும் அப்படின்னு கொடுக்குறாருல, கொடுத்து அதை நிறைவேற்றுறாருல, பேசுகிறாருல. சாதாரண விஷயம்லாம் கிடையாது, பேசுகிறாருல. ஆனால் மீனவர்களை பற்றி வெளியிலே வரலையே. செயற்குழு கூட்டத்துக்கு அப்புறம் எவ்வளோ பேர் பிடிச்சிட்டாங்க. ஏன்டா இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குது? என்ன நாடு இது? இப்படி தான் கஷ்டப்படணுமா? எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறவங்களை எப்படி சிறைப்படுத்தலாம்? சர்வதேச சட்டம் அப்படி தான் சொல்லுதா? ஐநாவுடைய UN கன்வென்ஷன் ஆன் லா ஆன் சி அது என்ன சொல்லுது? இவ்வளோ தூரம் போயிட்டுங்களே, ஏன் அதெல்லாம் சொல்லலை? ஏன் அப்படி ஒரு போராட்டத்தை நடத்துவேன்? நாங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எதையுமே சொல்லலையே. அப்போ ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி, ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி இதை சொல்லலைன்னா யார் காரணம்? அப்சல்யூட்லி நாட் விஜய். அப்போ நீங்கள் யாருக்கு பொறுப்பு கொடுத்தீங்களோ அவங்க தான் காரணம். ஸோ அப்போ அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் நீங்கள் ஆட்களை நியமிக்கிறீங்க. இல்ல இப்ப இந்த 2 வியூக வகுப்பாளருமே வந்து பல இடங்கள்ல கேள்விக்கு உட்படுத்தப்படுறாங்களே. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இல்லை, நான் ஒரு பக்கம் இப்போ ஜான் சொன்னேன். ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் அவருடைய இதுவரைக்கும் பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து போய் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஆதவர்ஜனாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்த பிறகுதான் விசிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைம் லைட் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதை நம்ம ஏற்கலாமா? இல்லை, எப்படி நான் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி? ஆதவ அர்ஜுனாவை பற்றிட்டு திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பேசினதான் நான் ரொம்ப அடிப்படையாக வச்சுக்குவேன். அவர் வந்துட்டு அந்த மாநாட்டிற்காக அதை அந்த டிஜிட்டல் வந்துட்டு கொண்டு போகிறதுல வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஒத்துழைச்சாரு அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. யார்? திருமாவளவன் சொல்கிறார். ஆமா ஆமா. ஸோ அதனால் அதை மறுக்கவே முடியாது. அவருக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. அது வேறு கேப்பபிலிட்டி வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு மாநாடு நடத்துறது, அதை கொண்டு போகிறது, அதுலலாம் இருக்கலாம். ஆனால் ஒரு கட்சி என்ன செய்யணுன்றதையோ தீர்மானிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது தலைமையே கேள்விக்குள்ளாக்குது. அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எதை அவங்க வகுக்கிறாங்களோ அதன்படி நீங்கள் போக போகிறீங்க. அவங்க ஒரு பரப்புரை செய்யணும், இதெல்லாம் பேசுங்க, இதெல்லாம் நிறுத்திங்க அப்படின்னோம்னா நீங்கள் வந்துட்டு கீ கொடுத்து ஆடுற பொம்மை மாதிரி ஆகிடுறீங்களா? அப்போ நீங்கள் எப்படி ஒரு மாஸ் லீடர் ஆகுங்க? எதன் அடிப்படையில் இந்த 19 நியமனங்கள் நடந்துச்சு? அது தெரியாது. அது அவங்க தான் சொல்லணும் எதனுடைய அடிப்படையில் இவங்க நியமிச்சாங்க அப்படின்றது. ஐ ஒன்லி கொஸ்டின். ஏன்னா கட்சியிலேயே இத்தனை ஆண்டு காலமா மக்கள் இயக்கமா இருந்ததுல இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பண்ணல. கட்சியா ஆரம்பிச்ச பிறகு பிக் பண்ணல. யாரு என்ன எதுல சிறந்தவன் அப்படின்றதெல்லாம் பிக்கப் பண்ணவே இல்லை ஒரு வருஷத்துல. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படாத ஒரு பொறுப்புகள், பதவிகள், ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப சிறப்பா செயல்பட்டவங்க அங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்கல்ல.
அதான் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அந்த கேடரை பார்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவங்களுக்கு தரவா இருக்குது. அது கேடர்ஸ்னா நான் கேடர் எந்த கேடர் சொல்றேன்னா, கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்காங்களா, மாவட்ட அளவு நிர்வாகிகள் அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு ம். 2000 பேர் முன்னாடி தானே நான் வந்துட்டு அரசியல் பயிலரங்கத்தில் என்ன பேச வைக்கிறாரு விஜய். விஜய் தான் பேச வச்சது. கட்சியெல்லாம் கிடையாது. விஜய் தான். அவர்தான் சொல்லிட்டு ஐயா பேச சொல்லுங்க அப்படிதான் நான் போய் பேசுறேன். புரியுதுங்களா? பிரமாதமான கேடர்ஸ் அவங்க. நான் இப்பவும் சொல்ல வரேன். அரசியல் வயப்படுத்தல் அப்படின்றதெல்லாம் முன்னாடி நான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்கள சந்திச்சோன்னு தான் தெரிஞ்சது அவங்க அரசியலுக்கு தெளிவாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன பயிற்சி முகாமை கொடுத்து இறக்கி விட்டோம்னா அவ்வளோதான், குதிரைங்க நல்லா இருக்கும். அப்படியாப்பட்டவங்க தான் அவங்க. அவங்க வழியாக தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். தலைவராலையும் சேர்க்க முடியாது. இந்த வியூக வகுப்பாளர்களாகவும் கேடர்கள் அவங்களுடைய வேலையை வேற கட்சியில் வந்துட்டு கட்சியை பரவலாக கொண்டு செல்றதுக்கு இவங்க பயன்பட மாட்டார்கள். அறிக்கையே போல மக்கள் சார்பாக அப்புறம் எப்படி இவங்க வந்துட்டு மற்ற இடங்களை உங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க? அப்போ விஜய் கல்ட் அப்படின்றான். விஜய் 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 இவர் மட்டும் வந்துட்டு பேசிட்டு போயிடுவார். அவ்வளோதான். அது பேசிட்டு போகிறது அது ஒரு நாள் கதையாயிடும். அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட் மாதிரி ஒரு நாள் விஷயமா இருக்கும். அதனுடைய எஃபெக்ட் கன்கரண்டாக இருக்காது, தொடர்ச்சியாக இருக்காது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு போகணும், களத்துல இன்னும் இறங்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் களத்துக்கு செல்லாம இருக்கிறது, அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே இன்னும் இல்லை போதுமான அளவுக்கு போகணும். இல்லை இல்லை களத்தில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம். அது விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த போதே பல்வேறுபட்ட சூழல்களில் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. இறங்கி செய்யுங்கன்னு விஜயும் சொல்லியிருக்காரு, அதனால் செஞ்சுருக்காங்க. இல்ல சார், இப்ப நீங்க சொன்ன டங்ஸ்டன் விவகாரமே எடுத்துப்போமே, அந்த இடத்துல கட்சி தொண்டர்கள் இருந்திருக்காங்க, மக்களோட நின்று உதவி செய்திருக்காங்க, போராடி இருக்காங்க. ஆனா அது எவ்வளவு பேருக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு? வராது. காரணம் என்னன்னா தலைமையிலேருந்து ஒரு நிலைப்பாடு வரல. அதுதான் சொல்றேன். அது ஒரு நிலைப்பாடு வந்துருந்துச்சு அப்படின்னோம்னா பிளாஸ்ட் ஆயிருக்கும்ல. இப்போ என்னைக்கு வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு நாங்கள் இதை திரும்ப பெறோம்னு அறிவிச்சதோ 7ஆம் தேதிக்கு முன்னாடி விஜய் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை போயிருதுன்னா, அந்த மக்களை சந்திக்க நான் வருவேன், அவருடைய போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருந்தாருன்னா உடனே கூட வந்துட்டு இருக்கலாம். அந்த போராட்டம் அவங்க 7ஆம் தேதி அவங்க போனாங்கல்ல ஒரு 20 கிலோமீட்டர் நடந்து, அது நடக்காதே இருந்திருக்கலாம், ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த மக்கள் பத்தில விவசாயிகள் பத்தில இவருக்கு ஒரு பெரிய ஆதரவு அலை உருவாகி இருக்கும்ல. விட்டுட்டாங்கல்ல. யார் காரணம்? கட்சியா காரணம்? உங்க கட்சிக்காரங்க இருக்கிறான், செயல்படுறான். அப்போ பாருங்க. இல்ல அப்ப இன்னும் என்ன பண்ணணும் ஃபீல்ட் ஒர்க்குலாம் விஜய்? கட்சி கேடர் பேஸ்டு பார்ட்டினா இந்த கேடரை வழி நடத்தக்கூடிய ஆட்களை நீங்கள் தயார் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். இல்லை வெளியிலேருந்து நீங்கள் வரவழைக்கலாம். உங்களோட நிறைய பேர் தொடர்பில் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வரவழைக்கலாம். நான் பேரெல்லாம் குறிப்பிட விரும்பலை, அவங்கள எடுத்துக்கலாம். அவங்கள வச்சு நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அவங்க மக்கள் சக்தி மக்கள் இயக்கமாக நடத்துனதில் அவங்க வந்துட்டு திறமையானவர்கள். அவங்க அதையும் செய்வாங்க. உங்களுக்கும் தேவையான எப்படி எதை அணுகணும் அப்படின்ற அறிக்கையும் கொடுப்பாங்க. இந்த வியூக வகுப்பாளர்களுக்கும் இஷ்யூஸ்க்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. ஏன்னா வியூக வகுப்பாளர்கள் விஜயை சந்தித்து பேசும்போது நாங்கள் 2 பேரும் வெறும் இஷ்யூவை பற்றி தான் பேசணும். வெறும் இஷ்யூ தான், வேற எதை பற்றியுமே பேசலை. அவர் ரொம்ப அக்கறையோடு கேட்டுக்கிட்டாரு. நான் இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப அக்கறையோடு அவர் கேட்டுக்கிட்டாரு. ஆனால் வெளிப்படுத்தப்படலை. அந்த 2ஆம் தேதிக்கும் இந்த இதுக்கு நடுவில் வெளிப்படுத்தப்படவே இல்லை. அப்புறம் என்ன இருக்குது? ஒரு தலைவர் வந்துட்டு மக்கள் மீது அக்கறை அப்படின்னோம்னா, அந்த மக்கள் போராடும் போது அந்த மக்கள் போராட்டம் எப்படி நியாயமானதுன்னு சொல்லி நான் உங்களோட நிற்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா அதான் முதல். அடுத்தது தான் அங்கே போகிறது. அது போகிறதுக்கும் அந்த அறிக்கைக்கும் நீங்கள் போகிறதுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்சியுடைய செயல்பாடு இருக்கும். அது கேடர் தான் பண்ணணும். உங்களுடைய வியூக வகுப்பாளர்லாம் அங்கே போய்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தான் பண்ணணும். ஏன்னா அந்த பகுதியில் இருக்க கேடர்ஸுக்கு தான் அந்த மக்களுக்கு தெரியும், அந்த மக்களுக்கு அந்த கேடர்ஸ் தெரியும். அப்போ தான் உங்கள் கட்சி அப்படி பாப்புலரைஸ் ஆகும். இது நடக்கவே இல்லைன்னா என்ன ஆகும்? புரியுது. இப்போ ஓராண்டு நிறைவை ஒட்டி விஜய் அவர்கள் கட்சி தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதுலேயுமே அதிகார பகிர்வை சுட்டி காட்டியிருக்காரு. அதிகார பகிர்வு நிறைஞ்ச ஒரு ஆட்சியை தான் நம்ம அமைக்க போகிறோம் அப்படின்ற. ஆட்சியெல்லாம் அப்புறங்க, முதல்ல மக்கள் மத்தியிலேருந்து நீங்கள் வந்துட்டு ட்ரஸ்ட்டை பெறணும், நம்பிக்கையை பெறணும். இப்போ உங்கள் மேலே அபிமானம் இருக்காது, அப்படியே ட்ரஸ்ட்டாக மாறணும். ஒரு சிறந்த நடிகர், ஒரு பெரிய என்டர்டெய்னர், ஐ லவ் ஹிம், இதெல்லாம் இருக்கட்டும். இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். இது அப்படியே உங்கள் மீதான ட்ரஸ்ட் ஆகணும், உங்களுடைய ஸ்ட்ரென்த் ஆகணும். அது என்ன பண்ணியிருக்கீங்க? அதுதான் குறைந்தபட்சம் பெரியார் அவர்களை பேசினதுக்காவது அவங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும், கொள்கை தலைவரா அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அது விஜய் அவர்கள் பேசாமல் போனது அவருக்கு ஒரு ட்ராபேக்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மைனஸ் தான். ஏன் அம்பேத்கரை பற்றி பேசுகிறீங்க, ஏன் பெரியாரை பற்றி பேசலை? இதில் சீமான் இல்லை முக்கியம், பெரியார் முக்கியம். ஓகே. ஸோ அதை பற்றி பேசணும். பேசிட்டீங்க அப்படின்னோம்னா
உங்களுடைய எதிர்ப்பு அப்படின்றது அந்த கேடர்ஸனுடைய மத்தியில் எவ்வளோ ஆழமாக போகும், மக்கள் மத்தியில் எவ்வளோ ஆழமாக போகும். சொன்னாலும் பாரு, ஒரு சொன்னார். இப்போ 9 நிமிஷம் பேசினார், 15 நிமிஷம் பேசினார், அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இவர் போய் அந்த விமான நிலைய எதிர்ப்பு அந்த இடத்துக்கு பரந்தூருக்கு போய் இவர் பேசுனது எவ்வளோ பெரிய செய்தியாச்சு. விஜய் என்ன 1.5 மணி நேரம் பேசினார், அந்த இஷ்யூஸை தரவை பேசினார். அதை நாங்கள் தான் பேசணும், அவர் ஒரு ஆதாரத்தை வச்சுட்டு நாங்கள் தான் பேசணும். அவர் ஒன்றும் பேசலை. ஆனால் அவர் சொன்னது தொட்டுச்சு. 90 விழுக்காடு விவசாய நிலங்களையும் 90 விழுக்காடு நீர்நிலைகளையும் அழித்துத்தான் ஒரு வளர்ச்சி திட்டத்தை நிறைவேற்றணுமா கேள்வி. இங்கே வேணாம், வேற எங்கேயாவது வச்சுக்கங்க. இதுதான் வந்துட்டு ஒரு தலைவன் செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டாரு. ஆனால் டங்ஸ்டனுக்கு செய்யல, மீனவர்களுக்கு செய்யல, பெரியாருக்கு செய்யல. அவ்வளோதான். அப்ப என்ன ஆடினோம்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காருல்ல, அப்ப 2 பேருக்கும் உள்ள வேறுபாடு எப்படி பார்க்கலாம் நம்ம? இல்ல, சீமானெல்லாம் வந்துட்டு ஒரு நேர்மையான அணுகுமுறையெல்லாம் என்றைக்குமே கடைபிடிச்சதெல்லாம் கிடையாது. நான் அவரோட 4 வருஷம் பயணிச்சிருக்கேன். அவர் ஒரு பொருட்படுத்தி விவாதிக்க வேண்டிய ஒரு பர்சனே கிடையாது. லீவ் அலோன் ஹி பி த லீடர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவரெல்லாம் பொருட்படுத்தி விவாதிக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல நான் விஜயோட ஒத்து போறேன். ஆனால் பெரியார் அப்படின்றவர் நீங்க பேசி ஆக வேண்டிய ஒரு மனிதர், மாபெரும் தலைவர். நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து பெரியார் விமர்சிச்சிருக்காங்க. இப்ப இன்னைக்கு கூட சமீபத்துல சீமான் அவர்கள் பேசும்போது ராமர் சாமியும் வேண்டாம், ராமசாமியும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இது நாளுக்கு நாள் இவ்வளவு எதிர்ப்புகள் வருதுன்னு தெரிஞ்சும் அவர் அதை பத்தி அட்லீஸ்ட் நான் பேசுனதுல இருந்து நான் பின்வாங்கிக்கிறேன் அப்படின்னு எதுவுமே சொல்ல வேண்டாம், அப்பாலஜைஸ் கூட பண்ண வேண்டாம். ஆனா ஸ்டில் நாளுக்கு நாள் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இதை வளர்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன தேடுறாரு இதன் மூலமா சீமான் அவர்கள்? அவருக்கு இப்போ புரிஞ்ச மொழி வந்துட்டு சங்கி மொழி தானே. அதனால சங்கி பாஷையிலே சொல்வார், விநாச கால விபரீத புத்தி. அது விடாது. அப்படிதான் போயிட்டு அழியணும்னா அப்படிதான் போயிட்டு அழிவார். தந்தை பெரியாரினுடைய செயல், பேச்சு, போராட்டம் அனைத்து நாளும் விளைந்த விளைவுகளில் பலன் பெற்றது தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள், ஏன் இந்திய மக்கள் கூட. புரியுதுங்களா? இவங்க பேசிக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ யாரு அப்படின்னு கேட்டுருவாங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க, நீ யாரா, உனக்கு என்ன தெரியும், முடிச்சு போச்சு, ஃபினிஷ்ட். அதான் நீங்க நடக்குது. இப்போ விஜய் பேசாம இருந்ததுக்கு விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு மைனஸா போகுமோ அதே மாதிரி சீமான் பேசுறதுனால மைனஸ் ஆகும். பேச பேச மைனஸ் ஆகிட்டே போகும். ஓட்டு அவருக்கு வந்து 8.26, இப்போல்லாம் குறைஞ்சிட்டு இப்போ 4.3க்கு வந்துட்டு இருக்கோம். இன்னும் அவர் போயிட்டு சேர்றதுக்குள்ள மிச்சம் மீதியும் கரைஞ்சிரும். இந்த ஓராண்டு நிகழ்வுல விஜய் அவர்கள் இதெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னும் கூடுதலா என்ன செஞ்சிருந்தா சிறப்பா இருந்திருக்கும்? முதல்ல அந்த கட்சியை எப்படி கொண்டு போன மக்கள் பத்திலன்றதை வந்துட்டு தீவிரமா யோசிங்க. இந்த கட்சியை கொண்டு போறதுக்கும் உங்களுடைய கட்சியை வெற்றி பெற செய்வதற்குமான வழிகள் மாச சேர்ந்தது தானே ஒழிய செலக்டிவா இருக்கக்கூடிய இந்த வியூக வகுப்பாளர்கள் கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெளிவாயிடும். இவங்களை நம்பி தான் நீங்க செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய கட்சி இருக்காது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும்.